கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு அளித்திருக்கிற ஈரான் அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக வளைகுடா நாடுகளில் எழுந்திருக்கின்ற பாதுகாப்பு மற்றும் அரசியல் கவலைகளை தீர்க்கும் நோக்கில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தன்னுடைய 3 நாள் மத்திய கிழக்கு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய நோக்கம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான 4 மாத மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும். சமீபத்திய ஒப்பந்தத்தின் விவரங்கள் குறித்து பிராந்திய நட்பு நாடுகளுடன் விரிவான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாகவும் அதற்கமைய நேற்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியை வந்தடைந்த மார்க்கோ ரூபியோ அங்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கியும் இருந்தார். அடுத்த கட்டமாக அவர் குவைத் உள்ளிட்ட முக்கிய வளைகுடா நாடுகளுக்கும் பயணம் செய்ய இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. சர்ச்சைக்குரிய ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் சுமார் $300 பில்லியன் மதிப்பிலான புனரமைப்பு நிதி வழங்கப்பட இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. இந்த நிதி ஈரானின் போரால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக வழங்கப்படுவதாக கூறப்பட்டாலும் வளைகுடா நாடுகள் இதனை கடுமையாக விமர்சித்தும் இருக்கின்றன. அவர்களின் முக்கிய அச்சம் இந்த நிதி நேரடியாக ஈரானின் இராணுவ கட்டமைப்பை மீண்டும் வலுப்படுத்துவதாகவும் பிராந்தியத்தில் அதன் செல்வாக்கை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படலாம் என்பதாகும். மேலும் ஒப்பந்தத்தில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் தொடர்பான தெளிவான கட்டுப்பாடுகள் அல்லது வரம்புகள் இடம்பெறாது கூடுதல் பாதுகாப்பு கவலைகளை உருவாக்கியிருக்கின்றது. இதன் காரணமாக பிராந்திய பாதுகாப்பு சமநிலை பாதிக்கப்படலாம் என்று வளைகுடா நாடுகள் எச்சரித்தும் இருக்கின்றன. அபுதாபியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்கோ ரூபியோ வளைகுடா நாடுகள் முன்வைத்திருக்கிற அனைத்து கவலைகளும் இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். எங்கள் கூட்டாளி நாடுகள் முன்வைக்கும் பாதுகாப்பு மற்றும் அரசியல் கவலைகளை முழுமையாக கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வுகளை காண்பதே எங்களுடைய நோக்கம். ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படாத சில முக்கிய அம்சங்கள் குறித்து மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கலாம் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அத்தோடு பிராந்தியத்தில் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக அமெரிக்கா தன்னுடைய கூட்டாளி நாடுகளுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தும் இருந்தார். அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் ஈரானிய பிரதிநிதிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் மார்க்கோ ரூபியோவின் இந்த பயணம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முதல் முக்கிய ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 மாதங்களாக நீடித்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு பின்னர் உருவான இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைக்கும் முயற்சியாக கருதப்பட்டாலும் அதன் நடைமுறை விளைவுகள் குறித்து இன்னும் தெளிவற்ற நிலை தொடர்கின்றது. ரூபியோ பயணிக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்காவினுடைய முக்கிய ராணுவ தளங்கள் அமைந்திருக்கின்றன. கடந்த மோதலின் போது இந்த தளங்கள் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இலக்காகியதாக கூறப்படுது. இதனால் இந்த நாடுகள் அமெரிக்காவுடன் மேலும் வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை எதிர்பார்க்கின்றன. குறிப்பாக எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதற்கிடையில் ஈரான் ஈராக் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய ரகசிய ஆயுத குழுக்களை உருவாக்கியிருக்கிறதாக கடந்த வாரம் வெளியான தகவல்கள் வளைகுடா நாடுகளில் மேலும் பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த குழுக்கள் எதிர்காலத்தில் பிராந்திய நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த சுற்றுப்பயணம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஈரான் கொள்கைக்கு பிராந்திய ஆதரவை உறுதிப்படுத்துவதிலும் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு அச்சங்களை சமாளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த பயணத்தின் முடிவுகள் மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தத்தின் எதிர்கால திசையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் அவர்கள் கருதியிருந்தார்கள். இதனால் உலக அரசியல் மற்றும் எரிசக்தி சந்தைகளிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் மிகுந்த கவனத்துடன் கவனிக்கப்படுகின்றன. இவை இப்படி இருக்கு. ஐக்கிய நாடுகளின் சபையின் சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணைக்குழு வெளியிட்ட புதிய அறிக்கை காசாவில் நடைபெறும் போர் சூழ்நிலை குறித்து உலகளவில் மீண்டும் தீவிர கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அறிக்கையில்
பலஸ்தீனர்களுக்கு எதிராக தொடரும் தாக்குதல்கள் மனித உரிமை சட்டங்களை கடுமையாக மீறுவதாகவும் குறிப்பாக சிறுவர்கள் திட்டமிட்டு குறிவைக்கப்படுவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசம் மற்றும் இஸ்ரேல் தொடர்பான நிலைமையை கண்காணிக்கும் ஐநா ஆணைக்குழு 2023 அக்டோபர் மாதத்தில் காசா மீது போர் ஆரம்பமானதிலிருந்து நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு விரிவான ஆய்வை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறது. அந்த ஆய்வின் முடிவாகவே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கிய அம்சங்களில் ஒன்று காசாவில் நடைபெறும் தாக்குதல்கள் சீரற்ற போர் நடவடிக்கைகள் மட்டுமல்லாது சில சூழ்நிலைகளில் பலஸ்தீனிய சிறுவர்கள் திட்டமிட்டு இலக்காக கொல்லப்படுகின்றார்கள் என்ற மிக கடுமையான சந்தேகம் இருப்பதாகும். இதன் விளைவாக இது போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் ஆணைக்குழு எச்சரித்திருக்கிறது. மேலும் இந்த நிலைமை காசா பகுதிக்குள் மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் தொடர்ச்சியாக பதிவாகி வருவதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இதனால் பிராந்தியத்தில் மனிதாபிமான நிலை மேலும் மோசமடைந்து வருவதாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அறிக்கையின்படி போர் ஆரம்பமான 2023 அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரை காசாவில் உயிரிழந்தவர்களில் சுமார் 30% பேர் சிறுவர்கள் என்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் தகவலாக கூறப்பட்டிருக்கிறது. இது மோதலின் மனிதாபிமான தாக்கத்தை வெளிப்படையாக காட்டுகின்றது எனவும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இந்த அளவிலான சிறுவர் உயிரிழப்பு போர் நடவடிக்கைகளின் தீவிரத்தையும் அதன் நேரடி தாக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது எனவும் இது சர்வதேச சட்டங்களின் கீழ் மிக முக்கியமான கவலைக்குரிய விடயமாகும் என்றும் அறிக்கை வலியுறுத்தியும் இருக்கின்றது. போரின் போது பச்சிளங்குழந்தைகள், மகப்பேறு மருத்துவமனைகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய சுகாதார அமைப்புகள் தாக்குதல்களுக்கு உள்ளானதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. இது பலஸ்தீனிய சமூகத்தின் இனப்பெருக்க எதிர்காலத்தையே நேரடியாக ஆபத்தில் ஆழ்த்தியதாகவும் ஆணைக்குழு எச்சரித்தும் இருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதல்களின் விளைவாக கருச்சிதைவுகள் அதிகரித்துள்ளதாகவும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளில் பிறவி குறைபாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நீண்டகால உடல் மற்றும் மன உளவியல் பாதிப்புகள் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களில் தீவிரமாக உருவாகி இருக்கிறதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த அறிக்கை வெளியானதை தொடர்ந்து பல்வேறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் நாடுகள் காசாவில் நடைபெறும் மனிதாபிமான நிலை குறித்து மீண்டும் கவலை வெளியிட்டும் இருக்கின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பு, குறிப்பாக சிறுவர்கள் பாதுகாப்பு குறித்து உடனடி நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த அறிக்கை மத்திய கிழக்கு மோதல் தொடர்பான சர்வதேச அரசியல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தி இருக்குது. பல நாடுகள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணை மற்றும் பொறுப்பு தீர்வு நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தியும் வருகின்றன. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.